ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு சைஃபை த்ரில்லர் படமாக வெளியான லிமிட்லெஸ் படம் அப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். நியூயார்க்ல எட்டி மோரா அப்படிங்கிறவர் ஒரு ஸ்ட்ரகிளிங் ரைட்டரா இருக்காரு. இவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் லிண்டி பாத்தீங்கன்னா இவர் பினான்சியலா எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லாம இருக்கிறதுனால பிரேக்கப் பண்றாங்க. எட்டி அவருடைய மச்சானான வெர்னான் அப்படிங்கிறவர்கிட்ட NSET48 அப்படின்ற ஒரு ட்ரக்கை வாங்குறாரு. இந்த ட்ரக் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கிற அந்த கிரியேட்டிவ் பிளாக்கை கிளியர் பண்ணும் அப்படின்றதுக்காக அதை எடுத்துக்கிறாரு. அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவருடைய இன்டெலிஜென்ஸ் லெவல் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போகுது. உலகத்துடைய ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனா இவர் மாறுறாரு. எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா செய்யக்கூடிய ஒரு நபரா ஒரே செகண்ட்ல வந்து மாறும்போது இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, இதனால வந்து ஆபத்துகள் என்ன, அதை எப்படி எதிர்கொண்டாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. நிறைய படங்களுக்கு நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த படத்தை பார்க்காதீங்க, பார்த்தா ஒர்க் அவுட் ஆகாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், இந்த படத்துக்கு உங்களோட பீக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போங்க. கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் இந்த படம் வந்து வெளியே அனுப்பும். இந்த படத்துல ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் தான். பிராட்லி கூப்பர், வில்லனா நடிச்ச தலைவர் ராபர்ட் டெனிரோ. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபைனல் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு அவுட் ஸ்மார்ட் பண்ற அந்த சீக்வன்ஸ்லாம் இவங்களோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல கொடுத்திருப்பாங்க. அது மூலமாவே நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணியும் காமிச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரேசியா இருக்கும். பெருசா டல் மொமெண்ட் அப்படின்றது இருக்காது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும். இந்த படத்துல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும். இந்த படத்துல இருக்கிற ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வேர்ல்ட்லயே நீங்க தான் ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத இந்த படத்தை மூலமா சொல்லியிருப்பாங்க. படத்துல ரிவர்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுத்திருந்தாங்க. டெக்னிக்கலி இது ஒரு சவுண்டான படம் தான். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருக்கும். அவர் இந்த ட்ரக் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வேர்ல்டு எப்படி பாக்குறாரு அப்படின்றத விஷுவலா ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை நான் 2011 பார்த்துட்டேன். அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இதனுடைய ஸ்பின் ஆஃபா இன்னொரு சீரிஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அந்த சீரிஸுமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இந்த படம் உங்களுக்கு விட்டு போகும். 2011 வெளியான சிறந்த படங்கள்ல இந்த படமும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அதர் கேரக்டர் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. லிமிட்லெஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 8 out of 10.